கரிக்குலம்னா பாடத்திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது சிலபஸ்னால் ஒவ்வொரு புக்கில் உள்ளதான் சிலபஸ். நிறைய பாடத்திட்டங்களுடைய தொகுப்பு தான் சிலபஸ் சொல்லுவாங்க. இணைந்த தொகுப்பு பாட புஸ்தகங்களையும் தொகுப்பு தான் சிலபி. ஓவரால் சிலபின்னா ஆல் த சிலபஸ் யூ ஹேவ் டு புட் இட் இன் ஒன் பாக்கெட் இஸ் கால்டு சிலபி. ஒவ்வொரு பாடப்பொருளையும் எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு பூட்டி வச்சா அதுதான் சிலபின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழகத்தில் இங்கே என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்குது. ஸ்கூல் ஆரம்ப பாடம் ஃபஸ்ட்டு தான் அது பேசிக் கணக்காக ஐ வில் டெல் யூ புட் இட் இன் அதர் வீடியோ. அதாவது ஸ்கூல் ஆரம்ப பாடசாலை, அப்புறம் நடுநிலைப்பள்ளி, அப்புறம் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி, என்ன தலைப்பு, என்ன வித்தியாசமான பாடத்திட்டங்கள் இருக்குது. அதாவது இன்டெகிரேட் அப்படின்னா இணைந்த பாடத்திட்டம், அப்புறம் செப்பரேட்டட்னா தனிப்பட்ட பாடத்திட்டம். அதெல்லாம் என்ன, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் 3 பிரகாரம் இருக்குது. ஃபார்மல்னால் முறை சார்ந்த கல்வி, இன்ஃபார்மல்னால் முறை சார்ந்த கல்வியோட இணைந்த பாடத்திட்டம், நான் ஃபார்மலாக முறை சாரா கல்வி. இணைந்த பாடத்திட்டம்னா ஸ்கூலில் படிக்கிறது, ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறது இணைந்த பாடத்திட்டம். கரிக்குலம் பாடத்திட்டம்னு சொல்லுவாங்க. கரிக்குலம்னா ஃபார்மல் சிஸ்டம்னா முறை சார்ந்த கல்வி. மரமாமை ஏற்பாம்லாம் அது போல் முறை சார்ந்த கல்வி. இன்ஃபார்மல்னால் முறை சார்ந்த கல்வியோட 52 இணைந்த பாடத்திட்டம். இப்போ ஸ்கூலில் டான்ஸ் வைக்காங்க, பேச்சு போட்டி வைக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க? அதை வச்சு அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலாம், சிங்கர் ஆகலாம், நல்லா படிக்கக்கூடிய சிங்கர் ஆகலாம், டான்ஸ் ஆகலாம், யூடியூப்பில் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கராகி கோடிக்கணக்கு லேர்ன் அண்ட் ஏர்ன். அதில் முக்கியமாக whenever I talk about those who are less smart having the talent in all co-curricular activities. யாராவது நல்லா படிக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு நிறைய திறமை இருக்கும். அதாவது அதுதான் ஃபார்மல்னால் ஸ்கூலில் உள்ளது. பாடத்திட்டம் மட்டும்தான். அது இன்டெகிரேட் செப்பரேட். அப்போ இன்டெகிரேட்னா எந்த பாடத்திட்டம், தனியான பாடத்திட்டம்னு இருக்கும். அப்புறம் இன்ஃபார்மல் சிஸ்டம் ஃபார்மல் சிஸ்டம் ப்ளஸ் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி. தேர் ஆர் 52 கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இன்ஃபார்மல்னால் பாடத்தோடு சேர்ந்த இணைந்த பாடத்திட்டம். 52 இணைந்த பாடத்திட்டங்கள். ஸ்கூலில் டான்ஸ் வைக்காங்க, பேச்சு போட்டி வைக்காங்க, பாட்டு போட்டி. இதெல்லாம் ஏன் வைக்காங்கன்னா அந்த பாடம் படிப்பு சுமாரான பிள்ளைகள் ஸ்டடிடு இல்லை தேர் அவங்க டேலண்ட் இன் அல்ஃபர்ட். யார் படிப்பு சுமாராக இருக்காங்க, மார்க் இல்லைன்னா அவங்க நல்ல டெய்லர் ஆவாங்க, பாடகர்கள் ஆவாங்க, சிங்கிங் எல்லாம் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஸ்கூலில் பாடத்தோட பாட்டு, டான்ஸு அதில் தான் வைக்காங்க. அது லேர்ன் அண்ட் ஏர்ன். அது 52 இணைந்த செயல்பாடு ஒன்றா சொல்கிறேன். அப்புறம் நன்ஃபார்மல் சிஸ்டம்னா முறை சாரா கல்வி. முறை சாராதுக்குது ஃபார் திஸ் இஸ் எஸ்பெஷல் ஃபார் ட்ராப் அவுட்னா தோஸ் who study up to study they have failed they didn't go to school, that is called drop outனா those who have failed in 2 years automatically they are kicked out from the school and they can do special education like night school, to opening school, correspondent school, continuing education, distance education. These are the things are coming in that non-formal system. அதாவது 8ஆவது படிக்காங்க, 9ஆவது படிக்காங்க, அவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா 9 10 படிக்காமல் 12 எழுதலாம். 12 எடுத்தவங்க காலேஜ் எழுதலாம். ஓப்பன் திறந்தவெளி பல்கலைக்கழகம் தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி. கரண்ட்டையும் கரஸ்பாண்டாக தொடர்ச்சியாக வேலை எழுதலாம். அப்புறம் வேலை பார்த்துட்டே படிக்கலாம். நைட் ஸ்கூலில், இரவு ஸ்கூலில். இதுதான் நான்-ஃபார்மல் சிஸ்டம். 9 படிச்சுட்டு 10 படிச்சுட்டு 12 எழுதலாம் வேலை பார்த்துட்டு. 12 அடித்து கரஸ்பாண்டம் கோர்ஸு, திறந்தவெளி பல்கலைக்கழகம், இதுதான் நான்-ஃபார்மல் சிஸ்டம். முறை சாரா கல்வி. ஒர்க்கர்ஸ் எஜுகேஷனாக வேலை பார்க்கவங்க கல்வி. விமென்ஸ் எஜுகேஷனாக பெண் கல்வி. செக்ஸ் எஜுகேஷன்னா அது பாலியல் கல்வி. அதுக்கப்புறம் என்வைரான்மெண்டல் எஜுகேஷன் சுற்றுச்சூழல் கல்வி. இதெல்லாம் நான்-ஃபார்மலில் வரும். இதில் அன்ஃபார்மல் படிக்காமல் ஸ்கூலில் விட்டு வேலை இல்லாதவங்களுக்கு லேர்ன் அண்ட் ஏர்ன் அதுக்கு வேலை வச்சுருக்காங்க. வேலை பார்த்து படிக்க அதுதான் முறை சாரா கல்வி. இந்த ஒரு படத்தில் கூட வரும்ல, நேற்று ராத்திரி ஆன்னு சொன்னால் படிப்பேன்ட்டு சொல்லுவாங்க. அது முறை சாரா கல்வி. வயசானவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் 3 சிஸ்டர், ஃபார்மல், இன்ஃபார்மல், நான்-ஃபார்மல் சிஸ்டர் தான் கரிக்குலம். ஃபார்மல்னால் முறை சார்ந்த கல்வி, ஸ்கூலில் உள்ள கல்வி. அது இன்டெகிரேட்டட் செப்பரேட், அப்புறம் தனியப்பாட்ட கூடுது. இன்ஃபார்மல்னால் ஸ்கூலில் உள்ள கல்வியும் 52 பாடத்திட்டங்கள், டான்ஸு, பாட்டு, அது 52 ஒன்று ஒன்றா பெற சொல்கிறேன். அப்புறம் நான்-ஃபார்மல்னால் அவுட் ஆஃப் ஸ்கூல் யூத்து.
பள்ளியில் முடிஞ்சு ஸ்கூலு அதாவது उसका ஃபெயில் இன் 2 இயர்ஸ் விட ஆட்டோமேட்டிக்கலி ட்ராப் அவுட் ஃப்ரம் த ஸ்கூல். யார் 2 வருஷம் ஃபெயில் ஆங்களோ ஸ்கூலை விட்டு எடுத்துருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க. அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க. 9 10 படித்து 12 எழுதுவாங்க. 12 அடித்து வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு நைட் ஸ்கூலில் படிப்பாங்க, ராத்திரி ஸ்கூலில். அதில் ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த வெளி கல்வி கொடுத்ததில் கண்டினியூ கரஸ்பாண்டண்டில் படிப்பாங்க. அதுதான் முறைசாரா கல்வி. அடல்ட் எஜுகேஷனாக முதியோர் கல்வி. அப்புறம் உமன்ஸ் எஜுகேஷனாக கேர்ள்ஸ் எஜுகேஷன் பெண்கள். அப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன், விமென்ஸ் எஜுகேஷன், அடல்ட் இதெல்லாம் படிப்பாங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? அப்போ அந்த படிப்பில் பின்தங்கிய என்ன காரணம், ஏன் அப்படி இருக்காங்க, என்ன காரணம், மென்டலி ரிட்டார்டட் அதாவது ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம், சாதாரண பிள்ளைகள் போல் கல்வி கொடுக்கலாம், அதை பற்றி பார்க்க தான் என்ன சொல்லுவாங்க, கரிக்குலம்னு சொல்லுவாங்க எஜுகேஷன். இது வந்து 3வது சப்ஜெக்ட்டு. 3வது சப்ஜெக்டில் இருக்குது, சரிங்களா? பாய் सी यू हिंदी मराठीला வந்து நான் பேர சொல்கிறேன். பாய் वेट जो करिकुलम है ना 3rd सब्जेक्ट रहता है. उसका जो करिकुलम स्कूल में रहता है, जो स्कूल में पाठशाला में रहता है, आरंभ पाठशाला में, मध्य स्कूल में, बड़ा स्कूल, छोटा स्कूल में सगला पाठशाला रहता है. उसको एक पाठशाला एक पैकेट में बाएंगे तो उसको ओवरऑल सिलेबस बोलते हैं. सब सब्जेक्ट एक पैकेट में बांधते रहते हैं. उसको क्या बोलते हैं, करिकुलम पाठ्यक्रम बोलते हैं, योजना बोलते हैं. उसका 3 प्रकार रहते हैं, इंटीग्रेटेड, सेपरेट, अलग अलग अप्रोच रहते हैं. इंटीग्रेटेड अप्रोच में तो पूरा मिल के रहते हैं. सेपरेट अप्रोच तो अलग अलग रहते हैं. उसका 3 प्रकार से फॉर्मल, इनफॉर्मल, अनफॉर्मल. फॉर्मल में स्कूल में पढ़ते रहते हैं, फॉर्मल बोलते हैं. जास्ती कंटेंट को जो सिखाते हैं टीचर उसको मुख्यत्व देते हैं. इनफॉर्मल में जो सिखाते हैं उसका जो करिकुलम 52 आइटम्स रहते हैं, एक्टिव रहते हैं, गाना गाते हैं, बात करते हैं, डांस करते हैं, சகல கலா रहते. 62 कला 62 कला இருக்குது. पाठ, डांस, गाना गाते, बात करते, डांस करते, मोनो एक्टिंग करते, मिमिक्री करते, सब कुछ उसमें आ जाता है. वो तो इनफॉर्मल एजुकेशन में आ जाते हैं. करिकुलम प्लस को करिकुलर एक्टिविटी. को मीन टुगेदर विथ, जो पढ़ते रहते हैं उसके साथ में रहते हैं, उसको को प्लस करिकुलर एक्टिविटी. उसका बाद में बताएंगे, डिटेल में बताएंगे. फिर नॉन फॉर्मल तो प्रौढ़ शिक्षा बोलते हैं, अதாவது मुझियोर कल्वी. जो 2 साल रहते हैं, फेल हो जाते हैं, स्कूल में निकल जाते हैं, फिर उनमें रात्रि स्कूल में पढ़ सकते हैं. जो ओपन तरह खुला रहता है, जो यूनिवर्सिटी में अलग अलग में पढ़ सकते हैं, वो नाइट स्कूल में पढ़ सकते हैं. प्रौढ़ शिक्षा स्त्री का शिक्षण, सेक्स शिक्षण, वर्कर्स एजुकेशन, वुमेन्स एजुकेशन. उसका बारे 3 प्रकार रहते हैं. उसका मुरैसारा कल्वी में पढ़ाई साथ है. उसका बारे में बाद में बता सकते. वो जो अंधा रहते हैं, जो बेरा रहते हैं, जो बात नहीं करने के आते हैं, उनको सिस्टम कैसे रहता है. हमारे स्कूल में पढ़ते हैं ऐसा सिस्टर रहते हैं क्या, नहीं रहते क्या, उसका अलग प्रकार रहते हैं. जो अंधा रहते हैं, हम लोग कैसे बात करते हैं ऐसा बात नहीं कर सकते, उसके लिए अलग स्कूल में जाना पड़ता है. उसके क्या क्या स्कूल रहते हैं, कैसे रहते हैं, उसका बारे में पता चलता है. प्रौढ़ शिक्षा में रहते हैं, उसका नॉन फॉर्म रहते हैं. मराठी में संगाते अभी जो स्कूल में रहते करिकुलम, ओवरऑल करिकुलम इन एजुकेशन शिक्षण लिए करिकुलम क्या है, काय जो स्कूल में पढ़ सक रहते हैं, आर्मोड से लड़े में मिडिल में उड़े बड़े रहते हैं, सगला पढ़ते एक ही पैकेट में डाल के रखते हैं. उसको ओवरऑल सलेबी बोलते हैं, पढ़चिटा बोलते हैं. उसको फॉर्मल में आ जाता है. उसका 2 तरीके रहते हैं. एक ही 2 के मिलजुल के रहते हो, तो अलग अलग रहते हो. उसको जो फॉर्मल एजुकेशन, इनफॉर्मल, अनफॉर्मल. फॉर्मल तो स्कूल में जो पूरा पढ़ते को ज़्यादा मुख्यत्व देना पड़ता है. कॉलेज में भी ऐसा रहता है, टीचर वो सिखला ले मुख्यत्व दिया अच्छा है. काय बोलते हैं उसका फॉर्मल एजुकेशन शिक्षण ले फॉर्मल संगत है. जो इनफॉर्मल रहते जो स्कूल पाठशाला में शिक्षा है, उसको ले जो सगला कला रखते हैं, उसको साथ में भी सगला कला रहता है. 52 एक्टिविटीज सगला रखना होता है. वो गाना गाते हैं, नाचते हैं, उनका बारे में तो पूरा उसको लगता है रखा होता है. उसका इनफॉर्मल सिस्टम बोलते हैं, संगते हैं. और नॉन फॉर्मल शिक्षा रहते हैं, जो स्कूल में 2 साल 2 वर्ष फेल हो जाते हैं, उसको उसमें काढ़ा चाहिए. अगर स्कूल में नहीं जा शाळेमध्ये नहीं जा सकतो, काय करायचे, वो जो 9वीं पास किया, 10वीं पास किया, 12वीं लिख सकते हो, काम करके जोल करके रात स्कूल जाके जो ओपन करके जो नारी के शिक्षण रहते हैं, जो वुमेन्स एजुकेशन और कैसे कार्यक्रम करते हैं, उनका शिक्षण रहता हो, सेक्स एजुकेशन रहता हो. जो वातावरण का एनवायरनमेंट, वर्तमान का एनवायरनमेंट शिक्षण रहता है, सगला नहीं उनका जो स्कूल में छोड़ के रहते हैं. जो वो जो गवर्नमेंट उनको ऐसा सरकार रहता है, उनको अलग अलग एजुकेशन रखते हैं. उसका प्रौढ़ शिक्षण बोलते हैं. उसका
उनका बारे में कि जो उनको पूरा दिया जाता है उसमें दिलेला है करिकुलमध्ये दिलेला है काय बोलते हैं उसको करिकुलम बोलते हैं पाड़ा शिक्षण सांगते पैरामीटर जो उनका अलग शिक्षण रहते हैं जो अंदर रहता है ना बेरोजगारी रहते बात नहीं कर सकता उनको स्कूल में दूसरा बच्चे कैसे पढ़ता ऐसा नहीं कर सकता पहले अलग शिक्षण दिया जाते वही क्या रहते कहाँ है उनका बारे में ऐसा करिकुलम में सब बताया जाते एकदम डिटेल में। ये तो ओरिएंटेशन हो चुका है और थक जाते चाय पीने का मेरे को और इलेक्टिव रहते हैं उनको जो ऑप्शन रहते हैं गाइडेंस एंड काउंसलिंग एंड एजुकेशन एडमिनिस्ट्रेशन रहते हैं और एनवायरनमेंट एजुकेशन पॉपुलेशन एजुकेशन एंड सेक्स एजुकेशन एंड वर्कर्स एजुकेशन वुमेन्स एजुकेशन उसमें तो एनवायरनमेंटल स्टडीज़ में आ जाता है। ये तीन में एक सेलेक्ट करने का यू हैव टू सेलेक्ट अमंग दिस एलेक्टिव दैट आल्सो कमर्शियल इन बीएड कॉलेज जो टीचर के सिखाते उसमें टीचर टेन इयर இருந்து எலெக்டிவ்னா ஆப்ஷன் சொல்லுவாங்க இது இல்லைன்னா அது எடுக்கணும் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு கல்வியில் வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்புறம் வந்து என்வாயரன்மெண்ட் எடுத்தேன்னா சுற்றுச்சூழல் வர்த்தமான எஜுகேஷன் शिक्षण वातावरण शिक्षण சொல்லுவாங்க அதில் கண்டிப்பாக எடுக்கணும் द टू टेक வந்து कल बताएंगे आई एम वेरी टायर्ड आई एम गोइंग टू हैव टिकट बाय सी यू तो गया so this is 10 days I have edit for this 20 days wait and see bye see you tomorrow 8